வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே, இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிபில் ஸ்கோர் நாம லோன் எடுக்கிறதுக்கு வெரி இம்பார்ட்டன்டா இருக்குது. அந்த சிபில் ஸ்கோரை நாம எப்படி அப்டேட் பண்றது, அதோடைய நல்லது கெட்டது எல்லாமே இந்த வீடியோல தெளிவா பார்த்து முடிச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சிபில் ஸ்கோர் எத்தனை நாளைக்கு ஒரு டைம் அப்டேட் ஆகுது, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். லெண்டர் எனக்கு கூடியவங்க மாசமும் கொடுப்பாங்க, இல்லைன்னா 3 மாசத்துக்கு ஒரு டைம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இது மந்த்லி அப்டேட்னு சொல்லுவாங்க, இல்ல குவார்டர்லி அப்டேட்னு சொல்லுவாங்க. மந்த்லி அப்டேட்னா 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதியிலிருந்து மாசம் சிபிலுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. குவார்டர்லி அப்டேட்ங்கிறது 90 டேஸ்க்கு ஒரு டைம் லெண்டர் கொடுக்குற ரிப்போர்ட் சிபிலுக்கு அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. லெண்டர் அப்படின்னா கடன் கொடுக்கக்கூடியவங்கன்னு அர்த்தம். அவங்க மாசம் 15 இருந்து 25ஆம் தேதி அவங்க அப்டேட் சிபில் ஸ்கோர் கொடுப்பாங்க. அது சிபில் ஸ்கோர் என்ன பண்ணணும்னா, அது வேலிடேட் பண்ணும், அதை வெரிஃபை பண்ணும். 25ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதிக்குள்ள வெரிஃபை பண்ணும். இது மாசம் சிபில் இது செக் பண்ணும். அந்த ஸ்கோர் அப்டேட்டை 1ல இருந்து 5ஆம் தேதி நெக்ஸ்ட் மந்த், அதாவது இந்த மந்த் அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் சிபில் வெளியிடும். அந்த சிபில நாம பாக்குறதுக்கு நெக்ஸ்ட் மந்த்ல 5ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்கு அப்புறம் அதை நம்ம ஜெனரேட் பண்ணி பாத்துக்கலாம் ரிப்போர்ட்டை. சிபில் ஸ்கோர் குறையறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா பாத்தீங்கன்னா, பில்ல ஆன் டைம் கட்டாம விடுறது, அடிக்கடிக்கு கிரெடிட் ஸ்கோர் நம்ம செக் பண்ணி பாக்குறது, சின்ன ஆப்ல நம்மளுடைய கிரெடிட் என்கொயரிஸ், அதாவது லோன் கிடைக்குமான்னு சொல்லி நம்மளுடைய பேன் கார்டை வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணி பாக்குறது, இது மாதிரி நம்ம அடிக்கடிக்கு இது பண்ணோம்னா சிபில் ஸ்கோர் டவுன் ஆகும். அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ லோன் எடுத்துடணும்னா அந்த லோன் கட்டாம விட்டு செட்டில்மெண்ட் கேட்கறது, இல்ல ரைட் ஆஃப்னு சொல்லக்கூடிய அந்த அமௌண்ட்ல பாதி கொஞ்சம் பண்ணி கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபா நீங்க வாங்குறீங்கன்னா அது செட்டில் மொத்தமா பாத்தீங்கன்னா இப்போ வட்டி ஒரு 50,000 சேர்த்து 1.5 லட்ச ரூபா கட்ட வேண்டியது இருக்குன்னா நீங்க 1 லட்ச ரூபாய் நான் கட்டி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க. ரைட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன ரொம்ப வருஷமா கட்டாம விட்டு பேங்கே ரைட் ஆஃப் பண்ணிரும். நமக்கு குடிக்கோடைய லிமிட்ஸ்ல, அதாவது கிரெடிட் கார்டுல நமக்கு லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 1 லட்ச ரூபாய் அது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா நீங்க 90% அது மாதிரி யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. மொத்தமே நீங்க 25% தான் யூஸ் பண்ணணும் கிரெடிட் கார்டுல. இப்போ above 25 மேல வாங்கினீங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எப்பயுமே கிரெடிட் லிமிட்ஸ் ரொம்ப கம்மியா நீங்க பயன்படுத்தணும். அது இல்லாம சின்ன லோன்கள், அந்த ஆப்ல வாங்கக்கூடிய சின்ன லோன்களை நீங்க வாங்குறதோ அவாய்ட் பண்ணணும். இது மூலியமா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அடுத்ததாக கிரெடிட் மிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அது கிரெடிட் மிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், செக்யூர் லோன், அன்செக்யூர்ட் லோன் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரிவால்விங் கிரெடிட் அண்ட் ஷார்ட் டைம் கிரெடிட் இப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இது அனைத்தையும் கிரெடிட் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செக்யூர் லோன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோம் லோன், கார் லோன், மார்டேஜ் லோன் எல்லாம் செக்யூர் லோன்ஸ். இது ஏதாவது அடமானம் வச்சு வாங்கக்கூடிய லோன். இதெல்லாம் ஹோம் லோன்னா லேண்ட் பேஸ் பண்ணி இருக்கலாம், ஹோமை பேஸ் பண்ணி இருக்கும். கார் லோன்னா அசட், அதுவும் கார் பேஸ் பண்ணி இருக்கும். மார்டேஜ் லோன் லேண்ட் பேஸ் பண்ணி இருக்கும். அன்செக்யூர்ட் லோன்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு அடமான பத்திரமும் இல்லாம பர்சனல் லோன் கொடுக்கறது, கிரெடிட் கார்ட்ஸ் கொடுக்கறது, எஜுகேஷன் லோன் கொடுக்கறது, இதெல்லாம் அன்செக்யூர்ட் லோன்ஸ் சொல்லுவாங்க. ரிவால்விங் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்ட்ஸ், ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ், அந்த லைன் ஆஃப் கிரெடிட்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதை பத்தி பேஸ் பண்ணி வரும். ஷார்ட் டைம் லோன்ஸ் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன பில்டர்ஸ் கிட்ட நீங்க லோன் வாங்குறது, ஆப்ல லோன் வாங்குறது, இதெல்லாம் இது வரும். இதுல எந்த லோன் எடுத்தீங்கனாலும் நீங்க எடுத்தீங்கன்னா செக்யூர் லோனா எடுக்கணும், இல்ல அன்செக்யூர்ட் லோனா வாங்கணும், இல்ல ரிவால்விங் கிரெடிட்ஸா வாங்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, செக்யூர் லோன் 2 வாங்குவீங்க, அன்செக்யூர்ட் லோனா 5 வாங்குவீங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எதுவுமே நீங்க லோன் வாங்கக்கூடாது. ஒன்று செக்யூர் லோனா வாங்க, செக்யூர் லோனா வாங்க, இல்லை அன்செக்யூர்டா வாங்க. இதனால இம்பாக்ட் ரொம்ப ஜாஸ்தியாகும். ரெண்டுமே பில்ட் பண்ணி ரெண்டுமே மாத்தி வாங்கினீங்கன்னா. இப்போ உங்களுடைய சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன் டைம்ல பில் பே பண்ணணும். உங்களுடைய கிரெடிட் யூட்டிலைசேஷன் சொல்லுவாங்கல்ல, அதை 30% உள்ள, நீங்க 30% உள்ள அமௌண்ட் நீங்க செலவு பண்ணணும். கிரெடிட் கார்ட்ஸ்ல ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குன்னா 30,000 மட்டும் தான் நீங்க செலவு பண்ணணும். அதுக்கு மேல நீங்க செலவு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய சிபில் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்க கிரெடிட் ஸ்கோர் நீங்க 3 மந்த்துக்கு ஒரு டைம் நீங்க வெரிஃபை பண்ணா போதும். நீங்க அடிக்கடிக்கு கிரெடிட் ஸ்கோர் நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு இருக்க கூடாது. அதனாலயும் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் டவுன் ஆகும். அது இல்லாம மல்டிபிள் கிரெடிட் என்கொயரிஸ் நீங்க கொடுக்க கூடாது. நீங்க அதிகப்படியான என்கொயரிஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு சிபில் அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகிறதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சிபில் ஸ்கோர் டவுன் ஆகும். கிரெடிட் கார்ட்ஸோடைய இன்ஃபர்மேஷன் எத்தனை நாளைக்கு ஒரு டைம் அப்டேட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, 30 to 45 days உங்களோட சிபில் அப்டேட் பண்ணும். லோன் அக்கௌண்டா இருந்தா 60 இருந்து 90 நாள்ல அப்டேட் பண்ணுவாங்க. இதே கிரெடிட் இன்கொயரிஸ் நீங்க கொடுக்குறீங்க, எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு செக் பண்றீங்கன்னா அடுத்த செகண்ட் டே வித்தின் 1 or 2 daysலயே உங்களுடைய சிபில்ல அப்டேட் ஆயிரும். நீங்க என்கொயரிஸ் அதிகம் கொடுக்கறது உங்களுடைய சிபில் ரொம்ப டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ உங்க கிரெடிட் ஸ்கோர் ஈஸியான முறையில் நீங்க வெரிஃபை பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அமௌண்ட் பே பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா sibil.com சொல்லிட்டு நீங்க அதுலயே இருக்கும். அதுல நீங்க நார்மல் வெப்சைட்லயே சிபில்லயே நீங்க டைரக்டா போய் வெரிஃபை பண்ணிக்கலாம்.
அது மட்டும் இல்லாம ஃப்ரீயா நான் செக் பண்ணி பார்த்தா போதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 டேஸ், ஒரு 15 நாளைக்குள்ள அப்டேட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து 15 டேஸ்க்கு ஒரு டைம் அப்டேட் பண்றாங்க. அதனால வந்து ரீசெண்டா இருக்கிற உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் தெளிவாகவும் தெரியும். அது இல்லாம உங்களுடைய கிரெடிட் என்கொயரிஸ் மற்ற எல்லா டீடைல்ஸும் வந்து அதில் தெளிவாகவே நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? பேலன்ஸ் எவ்வளவு பே பண்ண வேண்டியது இருக்கு, நீங்க ஏதாவது இத்தனை டேஸ் வந்து தள்ளி நீங்க பேமெண்ட் பண்ணிருக்கீங்க, என்ன ரீசன்னால வந்து உங்களை டவுன் ஆச்சுங்கிறது அதில் பார்த்து. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிபே, போன்பே இது மூலியமாவும் நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். அதுல வந்து ஃபுல் என்கொயரிஸ் இருக்காது. மேக்ஸிமம் அது 2-3 months அதாவது பேக்ல இருக்கிறது, அதாவது 1 monthக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் முதல்ல அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். அதுலயும் சிவில் வந்து ரீசெண்டா ஒரு 30 டேஸ்க்கு மேல இருக்கிற ஒரு டீடைல்ஸ் வந்து அதில் தருவாங்க. மூணாவது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பைசா பஜார் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இந்த அப்ளிகேஷன்ல வந்து உங்க கிரெடிட் ஸ்கோர் மட்டும் சொல்றது மட்டும் இல்லாம உங்களுடைய கிரெடிட் லிமிட்டுக்கு பேஸ் பண்ணி என்னென்ன லோன்ஸ் தராங்க, எதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற டீடைல்ஸும் அதில் இருக்கும். இது 3 அப்ளிகேஷனோட டீடைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்த்து நீங்க டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.